Decode the world unfiltered. காசால இஸ்ரேல் இனப்படுகொலை செய்திருக்கிறது அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை ஆணையம். காசால இஸ்ரேல் இனப்படுகொலை செய்திருக்கிறது அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை ஆணையம். இந்த விசாரணை ஆணையத்திற்கு தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்ட ஒருத்தர் தான் தலைமை தாங்கி இருக்கிறாங்க. அவங்கள பற்றி விரிவாக பின்னாடி பார்க்கலாம். சர்வதேச சட்டம் வரையறுத்திருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கான 5 நடவடிக்கைகளில் இஸ்ரேல் 4 கொடூரங்களை செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கை. இஸ்ரேல் தலைவர்களுடைய அறிக்கைகள், இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலுடைய வடிவம் அப்படின்னு இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குன்னு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை ஆணையம் சொல்லியிருக்கு. இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெசாக், அதே போல பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட், இவங்க எல்லாமே முதன்மை குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இனப்படுகொலை அப்படின்னு வரையறுக்கிறதுக்கு 5 செயல்களை முக்கியமாக பார்க்குது ஐக்கிய நாடுகள் சபை. குறிப்பிட்ட ஒரு இன மக்களை திட்டமிட்டு நேரடியாக கொலை செய்வது ஒன்று, கடுமையாக உடல் அல்லது மன ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்குவது, அதேபோல முழுமையாக அல்லது பகுதியாக அழிக்கும் நோக்கத்தோட ஒரு இனத்தினுடைய வாழ்க்கையை வேண்டுமென்றே சிதைப்பது, குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கை சூழலை வேண்டுமென்றே அழித்து படிப்படியாக இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குறது. உதாரணமாக உணவு இல்லாமல் பார்க்கறது, நீரை கொடுக்காம மறுக்கிறது, மருத்துவ வசதியை துண்டிப்பது, இது எல்லாமே குற்றமாக பார்க்கப்படும். அந்த இனத்தினுடைய எதிர்காலத்தை அழிக்கும் நோக்கத்தோட குழந்தைகளை வேறொரு இனத்திற்கு வலுக்கட்டாயமாக மாற்றுவது 4வது ஒரு பெரும் குற்றம். குறிப்பிட்ட இனத்தினுடைய குழந்தைகள் பிறப்பை திட்டமிட்டு தடுக்கிறது, இதெல்லாம் இன அழிப்பு அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் காசால மிகப்பெரிய மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்திச்சு இஸ்ரேல் ராணுவம். அங்கிருந்த 4000 கருக்கள் மற்றும் 1000 விந்தணு மாதிரிகளை அழித்தது இஸ்ரேல் ராணுவம். இன அழிப்புக்கு இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலை தான் மிக முக்கியமான உதாரணமாக சுட்டிக்காட்டுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை ஆணைய அறிக்கை. மருத்துவமனை மீதான தாக்குதலின் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கான் யூனிஸ் நகரில் கிங் ஹமாத் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை, அதை கிரவுண்ட் இன்வேஷன் மூலமாக முற்றுகையிட்டது இஸ்ரேல் ராணுவம். இஸ்ரேலிய படைகள், ராணுவ வாகனங்கள், டேங்க்ஸ் அப்படின்னு மருத்துவமனையை முழுமையாக சுற்றி வளைக்கிறாங்க. முற்றுகைக்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே நுழைந்து மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் சேதப்படுத்துகிறாங்க. மருத்துவமனையில் மின்சாரம், நீர், எரிபொருள் அப்படின்னு எல்லா விநியோகத்தையும் முற்றிலுமாக துண்டிக்கிறாங்க. திரவ நைட்ரஜன் தொட்டிகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான கருக்களும் விந்தணுக்களும் நாசமாக்கப்பட்டன. இந்த மாதிரிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போரால் பாதிக்கப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் கருத்தரிப்பு சிகிச்சை தேவைப்பட்ட பல பாலஸ்தீன தம்பதிகளுக்கு சொந்தமானவை. அப்போ ஒரு இன அழிப்பை திட்டமிட்ட இஸ்ரேல் ராணுவம் செய்திருக்குதுங்கிறதுக்கு இந்த மருத்துவமனை தாக்குதல் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த தாக்குதல் மூலமாக பாலஸ்தீன மக்களுடைய எதிர்கால தலைமுறையை நேரடியாக கொன்றுவிட்டதாக மனித உரிமை அமைப்புகள் அப்போதே கண்டனம் தெரிவித்திருந்தன. இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கையும் அதை தான் உறுதிப்படுத்துது. அதே நேரத்தில் இந்த அறிக்கை ஒருதலை பட்சமானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு வழக்கம் போல எதிர்பார்க்கப்பட்டது போலவே இஸ்ரேல் அதை நிராகரிக்கிறது. தற்போதைய ஐநா விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கை இஸ்ரேலை எப்படி பாதிக்கும் அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். நிச்சயமாக பாதிப்பு இருக்குது. இது ஒரு தீர்ப்பல்ல, ஆனாலும் ஒரு அறிக்கை, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிக்கை அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய விளைவுகள், தாக்கங்களை உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஐநாவுடைய இந்த அறிக்கையை இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற பிற சட்ட அமைப்புகளில் சான்றுகளாக பயன்படுத்த முடியும். அதேபோல் இஸ்ரேலுக்கு எதிரான சர்வதேச அழுத்தத்தை அதிகரிக்க முடியும். பல நாடுகள் இஸ்ரேலோட தங்களுடைய உறவுகளை மறுபரிசீலனை செய்யக்கூடும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை, மனித உரிமைகள் கவுன்சில், அது மட்டும் இல்லாமல் பிற உலக அமைப்புகளில் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கும் இது அடிப்படையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த அறிக்கையின் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவிகளை வழங்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா போன்றவர்களாம் தங்கள் முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய நேரிடும். அப்படி இல்லைனாலும் கூட அவங்களுக்கு அந்த அழுத்தங்கள் வரக்கூடும். இது தவிர இஸ்ரேல் மீது தற்போது 2 முக்கிய சர்வதேச நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. முதலாவது வழக்குங்கிறது சர்வதேச நீதிமன்றத்தில் கூடிய வழக்கு. அந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் மீது இனப்படுகொலை வழக்கை தொடர்ந்துச்சு. காசா போரில் இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இனப்படுகொலை ஒப்பந்தத்தை மீறுவதாக தென்னாப்பிரிக்கா குற்றம் சாட்டியது.
தென்னாப்பிரிக்காவுடைய மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ரஃபால ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு உத்தரவு பிறப்பிச்சிச்சு. இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலையும் ஐசிசியில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. அதாவது காசால பொதுமக்கள் வேண்டுமென்றே பட்டினி போடப்படுவதாகவும் பொதுமக்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த வழக்கில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட், இவங்க 2 பேருக்கும் எதிராக கடந்த ஆண்டு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வழக்கில் ஹமாஸ் தலைவர்கள் சிலரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 வழக்குகள் சர்வதேச நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த விசாரணை அறிக்கை அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தவங்களுக்கு விசாரணை ஆணையத்தினுடைய தலைவராக தமிழை பூர்வீகமாக கொண்டவர், தமிழ் மொழியை பூர்வீகமாக கொண்டவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். விசாரணை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நவநீதம் பிள்ளை, இவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். திருமிகு நவநீதம் பிள்ளை தற்போது இஸ்ரேல் படுகொலை இனப்படுகொலையில் ஈடுபட்டிருப்பதாக கூறியிருக்கக்கூடிய விசாரணை ஆணையத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். இவருடைய மூதாதையர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்று தென்னாப்பிரிக்காவில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஒப்பந்த கூலிகளாக தென்னாப்பிரிக்காவில் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக பிரிட்டிஷ் அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்டவர்கள் தான் அவங்களாம். பெரும்பாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் தென்னாப்பிரிக்காவினுடைய குவாஸ்லு நடால் அப்படிங்கிற மாகாணத்தில் தான் குடியேறி இருக்கிறாங்க. இந்த நவி பிள்ளை அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க அவங்கள ஐக்கிய நாடுகள் சபை வட்டாரத்தில். நவி பிள்ளையினுடைய குடும்பங்கிறது அங்கே கடும் வறுமையிலையும் இனவெறியாலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இந்த அனுபவங்கள் தான் பிற்காலத்தில் இந்த நவநீதத்தை மனித உரிமை போராளியாக மாற்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடிய ஒருத்தரும் கூட. தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர். பிறகு நாட்டின் முதல் வெள்ளையர் அல்லாத பெண் நீதிபதியாக பதவி உயர்வும் பெற்றார். 1995 2003 வரைக்கும் ருவாண்டாவில் நடந்த இனப்படுகொலைகளை விசாரித்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தினுடைய தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். அதுக்கு பிறகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலையும் நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. 2008 முதல் 2014 வரை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையராக பணியாற்றியிருக்கிறார். அப்போது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை துணிச்சலாக எதிர்த்ததற்காக பாராட்டுகளை பெற்றிருக்கிறார். ரொம்ப கடும் விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க. வெளிப்படையாக தன்னுடைய எதிர்ப்பை எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் நவி பிள்ளை இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டார். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த போரின் இறுதி கட்டத்தின் போது இலங்கை ராணுவம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆகிய இரு தரப்பினரும் போர்க்குற்றம் புரிந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதா ஐக்கிய நாடுகள் சபையில் அறிக்கையை சமர்ப்பித்தவரும் இவர்தான். இலங்கை இராணுவத்தினுடைய இன அழிப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு இலங்கையில் நடந்த அந்த இறுதி போர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு நடந்தது. பல ஆயிரக்கணக்கான லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. ஆயுதம் ஏந்தியவர்களுடைய மரணம் என்பது வேறு. ஆனால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அது ஒரு இன அழிப்பு அப்படின்னு தான் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி தான் மனித உரிமை ஆர்வலர்கள் பார்த்தாங்க. ஆனால் அது பெருமளவுக்கு உலக அரங்கின் கவனத்தை ஈர்க்காமல் சென்று விட்டது. ஆனால் இந்த நவி பிள்ளையினுடைய அந்த பயணமும் அவருடைய ரிப்போர்ட்ஸும் மிக முக்கியமாக இலங்கை அரசினுடைய இலங்கை இராணுவத்தினுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுட்டி காட்டக்கூடியதா, இன அழிப்பை சுட்டி காட்டக்கூடியதாலாம் இருந்துச்சுங்கிறது நம்ம சுருக்கமாக திரும்பி பார்க்க பெற வேண்டிய ஒரு அம்சம். இந்த இன அழிப்புகள் பற்றி இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா, இந்த இன அழிப்புகள் அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே நிலவி வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக அல்லது தன்மையாக இருந்துட்டு இருக்கு. 2ஆம் உலகப் போரின் போது நாஜி ஜெர்மனினால் சுமார் 60 லட்சம் யூதர்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டாங்க. இதுவே இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தை உருவாவதற்கு காரணமாக அமைந்த முதன்மை நிகழ்வு அப்படின்னு பார்க்கலாம். ஜெனசைட் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து அப்போ தான் உருவாகுதுன்னே சொல்லலாம். 1994ஆம் ஆண்டு ருவாண்டாவில் 100 நாட்களுக்குள்ள சுமார் 8 லட்சம் டூட்சி மற்றும் ஹூட்டு இன மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது சர்வதேச நீதிமன்றத்தால் இனப்படுகொலை அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அப்போது தலைமை நீதிபதியாக இருந்தவர் நவி பிள்ளை. இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முதல் முறையாக தண்டிக்கப்பட்டார்கள். நவி பிள்ளையினுடைய பணி அப்படிங்கிறது சர்வதேச மனித உரிமை சட்டத்தில் ஒரு மைல்கல்லாவே பார்க்கப்படுது. ருவாண்டாவில் இடைக்கால பிரதமர், அமைச்சர்கள், இராணுவ அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் அப்படின்னு 61 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. இதில் முக்கியமானவர் ஜீன் பால் அகேயஸுங்கிறவர் டபா அப்படிங்கிற நகரில் மேயராக இருந்தவர். இனப்படுகொலை குற்றத்திற்காக சர்வதேச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட உலகின் முதல் நபர் இவர் தான். இவரோட வழக்கில் பாலியல் வன்முறை அப்படிங்கிறது ஒரு இனப்படுகொலை குற்றம் அப்படின்னு முதல் முறையாக வரையறுக்கப்பட்டுச்சு. கம்போடியா, போஸ்னியா, சூடான் நாடுகளிலும் இனப்படுகொலைகள் அரங்கேறி இருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகள் நிறைய முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. 2009ஆம் ஆண்டு நடந்த இறுதிக்கட்ட போரின் போது இலங்கை அரசாங்கம் இலங்கை தமிழர்கள் மீது இனப்படுகொலை நடத்தியதாக பல சர்வதேச அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்த்திருந்தோம். பல அமைப்புகள் குற்றம் சாட்டியிருந்தன. இலங்கையில் அப்போது இருந்த அரசாங்கத்தின் மீதும் இலங்கை இராணுவத்தின் மீதும் இனப்படுகொலை நடத்தியன அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் இன்றும் இருக்கின்றன. இப்போ சீனாவில் சென்ஜியாங் மாகாணத்தில் வாழக்கூடிய உய்கூர் முஸ்லீம் மக்கள் மீது
சீனா அடக்குமுறைகளை மேற்கொள்வதாக அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. கட்டாய வேலை, இனப்பெருக்க கட்டுப்பாடு, அது மட்டும் இல்லாமல் கலாச்சார ஒடுக்குமுறை அப்படின்னு இனப்படுகளுடைய ஒரு பகுதி அப்படின்னு சீனா மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. மியான்மர் இராணுவத்தால் ரோஹிங்கியா முஸ்லிம் மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் இருக்கு இல்லையா, அதுவும் இனப்படுகொலைக்கு இணையானவை அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமை அமைப்புகள்லாம் குற்றம் சாட்டியிருக்கின்றன. ஒரு இனத்தினுடைய மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம், அது மட்டும் இல்லாமல் மத நம்பிக்கைகளை அழிப்பது அப்படிங்கிறதான் இனப்படுகொலைக்கான அடிப்படையான காரணிகளாக பார்க்கப்படுகிறது. ஒரு தலைமுறை அழிக்கப்படும் போது அதனுடைய அறிவு, வரலாறு மற்றும் மரபுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமல் போகின்றன. அதான் நெல்சன் மண்டேலா ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கார். ஒரு தலைமுறை அழிக்கணும்னா அவங்களுடைய மொழியை அழிக்கணும்னு தான் பார்ப்பாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பது அப்படிங்கிறதா நோக்கமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்போது இஸ்ரேல் மீது முன்வைக்கப்படக்கூடிய இந்த இனப்படுகொலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அந்த தன்மை வாய்ந்ததாகத்தான் இருக்குது. 4 பெரும் குற்றங்களை அந்த நாடு செய்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை முன்வைக்கிற வரையறுத்திருக்கிற 5 குற்றங்களில் 4 இஸ்ரேல் செய்திருப்பதாக இப்போ இந்த ஆணையத்தினுடைய, ஐக்கிய நாடுகள் சபை ஆணையத்தினுடைய, மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிக்கை சுட்டிக்காட்டுது. உலகில் மனித உரிமையை பேசக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய குற்றச்சாட்டும் இதுவாகவே இருக்கிறது. ஒரு இனத்தை அழிப்பதற்கு, குறிப்பாக பாலஸ்தீனியர்களை அழிப்பது அப்படிங்கிற நோக்கத்தோடு இஸ்ரேல் செயல்படுகிறது. அந்த இஸ்ரேலுக்கு பின்னணியில் அமெரிக்கா அதை ஆதரிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக அத்தனை பேரும் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.